துணியை 2ஆக மடித்து போட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஹைட் நம்மளுக்கு 13 இன்ச் வேணும். அது கூட 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 13.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அங்கேருந்து கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணி ஷோல்டருக்கு ஒரு 2.5 இன்ச் வருது. அது கூட 3/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 3.25 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. கழுத்தோட உயரம் 8 இன்ச் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ ஷோல்டரோட உயரம் 6 இன்ச் நம்மளுக்கு வேணும். 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஜஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு 10 இன்ச் தேவைப்படுது. 10 இன்ச்சை மார்க் பண்ணி 1.5 இன்ச் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு அப்படியே கீழேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்போட அளவுலேருந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படுது. அதையும் மார்க் பண்ணி நம்ம அது கூட ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த 9.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டாச்சு. அதுலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி இன்னொரு லைன் போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கணும். இப்போ ஷோல்டர் வரைஞ்சிக்கலாம். ஷோல்டரில் 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு வளைவு போட்டுவிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து ஆர்ம் ஹோல் வளைவு நம்மளுக்கு 8.25 இன்ச் வந்துச்சு. அது கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 8.25 இன்ச் வருது. அப்படி வரல, கம்மியாக வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள் பக்கமாக நம்ம வளைவை மாற்றி போட்டு வெட்டிக்கலாம். அப்படி இல்லை அதிகமாக வருது அப்படின்னா அந்த வளைவுலேருந்து கொஞ்சம் மேல் தள்ளி வளைவு போட்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.